உங்கள் வாழ்க்கையில் ஆராதனை செய்கிற நேரத்தையும் இடத்தையும் நாம் வந்து தேவனுக்கு கொடுக்காத போது ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து ஒரு பெட்ரோல் இல்லாத கார் மாதிரி நிற்கும். வண்டி நல்ல வண்டி தான், ஆனால் ஓடாது. ஏன் ஓடாது? உள்ள என்ன இல்லைன்னா பெட்ரோல் இல்லை. சிந்தனை ஃபுல்லாக வீணாக போச்சு. உணர்வில்லாத இருதயம் இருளடைஞ்சு போச்சு. ஆராதனை என்பது தேவன் தன்னோடு நம்மை இணைத்து கட்டுறதுக்கு தேவன் ஏற்படுத்தின ஒரு முக்கியமான ஒரு இடம் என்பதை மறந்துடாதீங்க. அன்றைக்கும் இந்த ஜனங்களை கர்த்தரை ஆராதிக்கும்படி அனுப்பிவிடு அப்படின்னு மோசையின் மூலமாக ஆண்டவர் பார்வோனுக்கு பேசினாரு. நான் பார்வோன் என்ன சொன்னா தெரியுமா? தேவன் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் அவளாம் ஆராதிக்க அனுப்ப மாட்டேன், அவங்க எல்லாரும் வேலை செய்யட்டும், எல்லாம் போய் செங்கல் அருங்க, பட்டணத்தை கட்டுங்க, அதான் முக்கியம். இன்றைக்கி விசுவாசிகள் கூட இந்த வஞ்சனையில் சிக்கியிருக்கிறாங்க. ஏங்க இதாங்க முக்கியம், செங்கல் அறுக்கணும், பட்டணம் கட்டணும், உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும். டைம் கிடைச்சா எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு முறை சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம். முக்கியமானது நிறையா இருக்குங்க, நிறைய இருக்குது, அதெல்லாம் முக்கியப்படுத்தணும். சர்ச்சுக்கு வந்து லேட்டாக போயிட்டு சீக்கிரம் கிளம்பி போயிடலாம், விடுங்க. இப்படி தான் நிறைய பேர் இன்னைக்கு பார்வோனை போல யோசிக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியல, இந்த ஜனத்தை ஏற்படுத்தினதே என்னை துதிக்கும்படியாக. ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடும். இந்த மீட்கப்பட்டவர்களுக்கே ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டால் ஆராதிக்கிறவங்களா இருப்பாங்க, கர்த்தரை பாடி துதிக்கிறவர்களா இருப்பாங்க. ஒரு விசுவாசி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியத்தில் ஒன்று, தேவனை மகிமைப்படுத்தவும் ஸ்தோத்தரிக்கவும் மறக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து அறிந்தோ அறியாமலோ தெரியல, சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, கூட்டம் வரல அதனால வர்ஷிப் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் பண்ணுங்க, இன்னும் 10 நிமிஷம் பண்ணுங்க, இன்னும் கூட்டம் வரட்டும் அப்படின்னு வர்ஷிப்பை வந்து காலத்தை போக்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, வர்ஷிப்பை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வர்ஷிப் டைம், சர்ச்சுக்குள்ளே கூட ஒரு வர்ஷிப் டைம்ன்றதை நிறைய பேர் வந்து செகண்டரியாக பார்க்குறாங்க. இப்போ 7 மணி சர்வீஸு, நமக்கு கண்டிப்பாக தெரியும் 7 மணிக்கு சர்ச் ஆரம்பிக்க போது, சர்வீஸ் ஆரம்பிக்குதுன்னு. பெரும்பாலான விசுவாசிகள் என்ன மனநிலையில் வர்றாங்க தெரியுமா? இன்னும் பிரசங்கம் ஆரம்பிக்கலை, வர்ஷிப் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால வர்ஷிப்புக்கு போகாட்டி கூட பரவாயில்லை, இப்போ போகிற போக்கில் பாஸ்டர் 8:30 தான் ஆரம்பிக்கிறார் பிரசங்கம், 8:30 எப்படியாவது உள்ளேயோ வெளியவோ ஓரத்துலையோ வெளியவோ அப்படி பாதி கேட்டு பாதி கேட்காம அப்படி உட்காந்துக்கலாம், எங்கேயாவது இடம் கொடுப்பாங்க உட்காந்துக்கலாம். வர்ஷிப்புக்கு போகாட்டி பரவாயில்ல, வர்ஷிப்லாம் ஏமாந்தவங்க செய்கிற வேலை அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்களோ என்னமோ தெரில. ஸோ வர்ஷிப் இஸ் நாட் கிவன் இம்பார்ட்டன்ஸ். பாட்டு தான் பாடிட்டு இருக்காங்க, வர்ஷிப் தான் போயிட்டு இருக்கு, இன்னும் பாஸ்டர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கல. அப்போ எதுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா, பிரசங்கத்துக்கு தான் முக்கியம். பிரசங்கத்துக்கு 100% அட்டெண்டன்ஸ் உட்காந்துருக்கும் பாருங்க. ஆனால் வர்ஷிப்புக்கு பாருங்க, ஒவ்வொன்றா ரொம்ப கூலாக கேஷுவலாக உள்ள வருவாங்க. பிகாஸ் வி திங்க் வர்ஷிப் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து செகண்டரி ரோல், அது சும்மா மியூசிக், அது சும்மா ஒரு செலிப்ரேஷன், அது சும்மா ஒரு ஃபில்லர் மாதிரி. ஸ்டார்டிங்கில் ஏதோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. முக்கியமானது வசனம் தான். வசனம் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லலை, பட் ஆராதனையை ஒரு தேவனுடைய பிள்ளை அசட்டை பண்ணக்கூடாது. ஒரு பிள்ளையினுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் பில்ட் ஆகிறதுக்கு பர்சனல் அண்ட் கார்ப்பரேட் வர்ஷிப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட ஆராதனையும் கூடி வந்து ஆராதிக்கிற ஆராதனைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். இதில் சபையானது கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய சபைக்காக நான் சந்தோஷப்படுறேன். பெரும்பாலானோர் நீங்கள் 7 மணிக்கு முன்னாடி உட்காந்துருக்கீங்க ஆராதனையில். நீங்கள் முழு ஆராதனையும் நீங்கள் என்ஜாய் பண்ணி கர்த்தரை புகழ்ந்து பாடி அவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிக்கிறதுல நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சமீபத்தில் ஒருத்தர் சொல்ல கூட கேட்டேன், பாஸ்டர் 7:10 மேலே வந்தால் உள்ள இடம் கிடக்க மாட்டேங்குது, அதுக்காகவே ஓடி வந்துடுறேன். சில பேர் சேரை பிடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க, இதில் வேறு ரிசர்வேஷன் வேறு. இந்த வர்றாங்க 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 8 மணி வரைக்கும் சீட்டை பிடிச்சி வச்சிருக்கு. ஏன்னா உள்ள என்ன கிடைக்கணும், நம்மளுக்கு ஏசிக்குள்ள இடம் கிடைக்கணும். அதுக்காக பேக்கை போட்டு வைக்கிறது, பைபிளை போட்டு வைக்கிறது, துணியை போட்டு வைக்கிறது. ஆனால் வர்ற ஆள் பார்த்தீங்கன்னா கூலாக வந்து உள்ள உட்காருது. நமக்கு பேக்கை போட்டாங்க, நம்ம 8 மணிக்கு என்ன பண்ணலாம், உள்ள வந்து உட்காரலாம். ஆராதனை போனால் என்ன, அதெல்லாம் மற்றவங்க செய்யட்டும், வேலை இல்லாதவங்களாம் ஆராதனை பண்ணட்டும். நம்மளாம் ரொம்ப பிஸியான ஆட்கள், நம்ம கரெக்டாக மெசேஜ் மட்டும் போயிட்டு உடனே ஓடி வந்துடணும். நம்ம ரொம்ப பயங்கர பிஸியாக இருக்கும், நம்மளாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஐபிஸ். நம்ம லேட்டாக வந்து சீக்கிரமாக கிளம்பணும்.
இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நமக்குள்ள ஏன் வந்துருச்சு அப்படின்னா, we didn't know the purpose of worship. ஆராதனுடைய நோக்கமும் ஆராதனுடைய விலையும் நமக்கு தெரியல. வேதம் சொல்றது இவங்க தேவனை அறிஞ்சிட்டாங்க, ஆனா தேவனை மகிமைப்படுத்தவோ தேவனை ஸ்தோத்தரிக்கிறதுக்கோ அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதனுடைய அவுட்கம் என்ன பாருங்க, விளைவு என்னன்னா சிந்தனையில வீணரா போயிட்டாங்க. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைஞ்சது, அவ்வளவுதான். இப்ப சிந்தனை கேப்சர் பண்ணிட்டானா இனி அவன் லைஃபை வந்து பிளே பண்றது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறமா ஸ்பிரிச்சுவல் லைஃபை கட்டுறது அப்படின்றது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ப்ராப்ளமா மாறிடும். நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. விசுவாசிகள் ஏசி ஆவடி கவனிங்க. நீங்க சர்ச்சுக்கு வர்றது வந்து மெசேஜ் கேட்கறதுக்கு இல்ல, ஆராதிக்கிறதுக்கு. உங்க ஆட்டிடியூட்ல ஒரு சேஞ்ச் வரணும். ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலை, வண்டி பஞ்சரா போச்சு, பஸ் கிடைக்கல, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற தவிப்புல வரணுமே தவிர இன்னும் பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்காங்களா, நேரத்துக்கு மெசேஜ் ஆரம்பிச்சிருக்கணும்னு நினைச்சேன், சீக்கிரமா வந்துட்டோமோன்னு நினைக்க கூடாது. அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரலன்னு அர்த்தம். உங்க ஆதங்கம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஐயோ கர்த்தரை ஒன்றா சேர்ந்து ஆராதிக்கிற வாய்ப்புல நான் தாமதமா போயிட்டு இருக்கிறேனே, நான் அதை மிஸ் பண்றேனே, தேவனை துதிக்க வேண்டிய நேரத்தில் இப்படி நான் இவ்வளவு அசால்ட்டா நான் உள்ள வர்றேனே, சர்ச்சில் வந்து ரொம்ப கவலை இல்லாம நான் உள்ள வர்றேனே அப்படின்னு உள்ள பதப்பதக்கணும். தேவனை துதிக்கிறதுக்கு இருதயத்தில் வந்து ஒரு வாஞ்ச வரணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்ன பொழுது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன். சொல்லிட்டு உடனே சொல்றாரு, கர்த்தருடைய ஜனங்கள் அங்கே கர்த்தரை துதிக்கும்படி செல்லுவார்கள். அப்போ இப்படி ஒரு ஆராதனைக்கு கூடி வர்றதுக்கு, ஒரு ஆலயத்துக்கு கூடி வர்ற நோக்கம் என்னங்க? லாஸ்ட் பார்ட்ல வந்து அப்படி மெசேஜ் கேட்டு ஓடுறதுக்கு இல்லை. சர்ச்சுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு நோக்கத்தை நீங்கள் செட்ரைட் பண்ணணும், நீங்கள் வந்து அதை ரீஅலைன் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் தவறாக சில பேர் புரிஞ்சிருக்கலாம், சில பேர் பல இடங்கள்லேருந்து வந்திருக்கிறீங்க, பல சபைகள்லேருந்து வந்திருக்கீங்க. பாஸ்டர் எங்கள் சர்ச்சில் நாங்கள் ஆராதனைக்கே போக மாட்டோம், இங்கேயும் அதே மாதிரி தான், அந்த கெட்ட பழக்கத்தை விட்டுருங்க. சர்ச்சுக்கு எதுக்கு வர்றீங்க அப்படின்னா கர்த்தரை துதிப்பதற்காக. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறதுக்கு நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. என்னை கனம் பண்ணுகிறவனை நான், நீங்க ஆண்டவருக்கு உரிய ஸ்தோத்திரத்தையும் துதியையும் தேவனுக்கு செலுத்துங்க. இப்ப நான் சொன்ன முதல் பகுதி பிரச்சனை என்னன்னா, ஆராதனையவே அசட்டை பண்றது, தவிர்க்கிறது. ஆராதனை தேவையில்லை, அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறது. இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க வந்துடுறாங்க சர்ச்சுக்கு, ஆராதனைக்கு வந்துடுறாங்க, ஆனா வாயை திறக்க மாட்டாங்க. ஒரு வாயை திறந்து ஒரு ஸ்தோத்திரம்னு வாயிலிருந்து வந்துடாது. இவங்கெல்லாம் மௌன சாமியாரான்னு நினைச்சிங்களா? கிடையாது, அதெல்லாம் இங்கே தான். வெளியே அவங்க வாயே மூட மாட்டாங்க, ஆனால் சர்ச்சுக்குள்ளே வந்தால் வாயை திறக்க மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை. ஆமாங்க, நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சன், நீங்கள் வளரணும்னா ப்ளீஸ் ஐ பெக் யூ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், ஓப்பன் யுவர் மவுத் வைட் அண்ட் வர்ஷிப் த லார்ட். உங்கள் வாயை திறந்து கர்த்தரை என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரம்னு சொல்றதுக்கு அல்லேலூயா சொல்ற வெக்கப்பட்டீங்கன்னா நீங்க கிறிஸ்தவனே கிடையாதுங்க. நீங்க ரட்சிக்கப்படலை. Your spiritual life is near dead. நீங்க ஒரு விடுதலை உள்ள ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல ஆண்டு இவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்கும் போது நீங்க வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உங்களுக்கு வாய் திறக்கல அப்படின்னா நீங்க கஷ்ட காலத்துல எங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க? நம்முடைய உபத்திரவ காலத்தில் எப்படி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? கர்த்தரை துதிக்கிறது ஒரு இன்பம், கர்த்தரை ஆராதிப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடனே அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வாருங்கள். சில பேருக்கு ஐயோ சத்தம்லாம் எங்களுக்கு பிடிக்காதுங்க. அப்படியா? கிரைண்டர் ஓடுற சத்தம்லாம் பிடிக்குமா? மிக்சி ஓடும்போது சத்தம் பிடிக்குமா? நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் மிஷின் ஆன் பண்ணுவோம், ஐயோ சத்தம்லாம் பிடிக்காது, ஆஃப் பண்ணுங்க. நாங்கள்லாம் அமைதி விரும்பிகள் சொல்வீங்களா? அங்கே காதை அடிச்சுக்கிட்டு பேசாமல் வேலை செய்கிறோம்ல, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஐயோ ஒரே சத்தமாக இருக்குது. அது என்ன உங்களுக்கு அவ்வளோ விருப்பம் என்ன? அப்போ உங்கள் பிரச்சனை வந்து சத்தம் கிடையாது, உங்கள் பிரச்சனை ஆராதனை. ப்ளீஸ் டோன்ட் ட்ரை டு கிவ் மீ சம் லேம் எக்ஸ்கியூசஸ் ஃபார் நாட் வர்ஷிப்பிங் ஜீசஸ். ஒரு ஸ்டேடியமில் போயிட்டு ஃபுட்பால் பார்க்க போறீங்க, கிரிக்கெட் பார்க்க போறீங்க, கீப் சைலன்ஸ். 6 அடிச்சுட்டாங்க, எல்லாரும் வாயை மூடிக்கிட்டு பேசாம சொல்ல முடியுமா? விசில் அடிக்கிறாங்க, என்ன கூச்சல் போடுறாங்க, கத்துறான், அதையும் உட்காந்து நல்ல வேடிக்கை பார்த்து நம்மளும் சேர்ந்து கத்தி விட்டு இங்க வந்து அலேலுயான்னு ஒருத்தர் கத்திட்டா ஏங்க அப்படி சத்தம் போடுறீங்க, அப்படி கத்துறீங்க, அப்படி கத்துறீங்க. நீங்க கிரிக்கெட்ல போய் கேட்டு பாருங்க, ஏன்டா அப்படி கத்துற, பிபி வேற ஊதுற, காது மேலேயே ஊதுற, இந்த மாதிரி கூச்சல் போடுற, கேட்க முடியுமா உங்களால? அங்க பேசாம தானே இருக்கீங்க. அதெல்லாம் நியாயமா தெரியுது. அடிச்ச 6 கடைசியில் அந்த டீமே தோத்து போச்சு. இவ்வளவு நேரம் கை தட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை, இவ்வளோ ஆரவாரம் பண்ணி விசில் அடிச்சு ஒரு பிரயோஜனம், தோத்தியா போயிட்டான்.
ஆனா தட்டுறீங்க தட்டுறீங்க, கை வலிக்க தட்டுறீங்க. எங்க நம்ம ஆராதிக்கிற தோத்து போன ஒரு தேவன் அல்ல, மரிச்ச தேவன் அல்ல, உயிரோடு எழுந்தவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்த ஒருவரை ஆராதிக்கிறோம். அப்ப எப்படி நம்ம ஆராதனை இருக்கணும், எப்படி துதிக்கணும்? வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? நமக்கு நல்ல விடுதலையோட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு ஆராதனை என்பது முக்கியமான ஒரு பகுதி. இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிட்டு தாமதமா கேட்கிறேன், நீங்க ஆராதனை தவிர்க்காதீங்க. ஆராதனை நேரத்துக்கு உள்ள வந்துட்டு அமைதியா இருக்காதீங்க. பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் ரொம்ப அன்பா சொல்றேன், நீங்க பிசினஸ்ல பேசுறீங்க, ஃப்ரெண்ட்ஸ்ட பேசுறீங்க, எல்லா இடங்களையும் சத்தம் போட்டு பேசுறீங்க, எல்லாம் செய்றீங்க, தேவ சமூகத்தில் மௌனமா இருக்காதீங்க. அங்க வந்து கர்த்தரை நீங்க துதிக்கிறதுக்கு இருதயத்தை ஆயத்தம் பண்ணிடுங்க. சில பேருக்கு பாட்டு பண்ணால் உடனே தியானத்துக்குள்ள போயிடுது. உடனே என்ன பிரச்சனை யோசிப்பேன், இவங்க என்ன என்ன யோசிப்பாங்க, என்ன தத்துவத்தை யோசித்துட்டு இருப்பாங்க, என்ன அப்படி ரொம்ப யோசி. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, உம்முடைய செய்கைகளை தியானிப்பேன், உம்முடைய கிரியைகளை நான் யோசிப்பேன். அந்த மாதிரி இருக்காங்களோ அப்படி நான் யோசித்துக்கிடுவேன். அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் தியானம் பண்ணும்போது வேதம் சொல்லுது, உள்ள என்ன பண்ணுச்சான், அக்கினி மூண்டதுன்னு போட்டிருக்கு. நீங்கள் தியானம் பண்ணுற 2 நிமிஷம் கூட எடுத்துக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா வாய் திறந்து என்ன பண்ணணும், கர்த்தரை துதிக்கணும். என்னப்பா சார் வாய்க்கு அவ்வளோ முக்கியமாமா? நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும். நீங்கள் நிறைய பேர் நிறைய ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க மைண்டை. அந்த ட்விஸ்ட்லாம் எடுத்துருங்க மைண்டை. நாங்கள் மனசுக்குள்ள கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். மனசுக்குள்ள உங்கள் மனைவிட்ட சொல்லி பாருங்களேன், உன்னை மனசுக்குள்ளே நேசிக்கிறேன், பேச மாட்டேன் உங்ககிட்ட. கன்னத்தை பத்திரமா பார்த்துக்கணும். உங்கூட எவன் வாழுவா? நீ மனசுக்குள்ளேயே கோட்டு கட்டிக்கிட்டு நீ மனசுக்குள்ளேயே வாழ்ந்துக்கோ. வேணா என் ஃபோட்டோ தரேன், நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுவா. சில பேர் மனசுக்குள்ளேயே கர்த்தரை ஆராதிக்கிறேன். இந்த வேடிக்கையெல்லாம் கர்த்தர்ட்ட காட்டக்கூடாது. இருதயம் நிறைஞ்சா வாய் என்ன பண்ணும், பேசுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை நீங்கள் நேசிச்சிட்டீங்களா? என்னங்க வெக்கம் கேட்குது, என்ன வெக்கம்? சில பேர் வெக்கம் வேற. போய் பாஸ்டர் நான் இப்போ வந்து மேனேஜர் போஸ்ட் வந்துட்டேன், கொடுத்தது தப்பாக போச்சு உனக்கு. என்ன மேனேஜர், பெரிய மேனேஜர்? நம்ம உட்கார்ந்துருக்க ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உட்கார்ந்துருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நான் ரொம்ப படிச்சுட்டேன் பாஸ்டர், இப்போ தான் நான் டிகிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். கேர்ஃபுல்லாக இரு. டிகிரி என்ன டிகிரி? ஏன் டிகிரி படிக்க வச்சதே கர்த்தர், இந்த ஞானத்தை கொடுத்தது கர்த்தர். எல்லா நல்ல ஈவும் பூரணமான எல்லா வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறது. ஞானத்தை அருளுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அவருக்கு முன்னாலெல்லாம் நீங்க வந்து பெருமை பாராட்டாதீங்க. தாவீது வந்து ஆட்டு இடையனா ஆரம்பிச்சு கடைசியில் தலையில கிரீடம் சூட்டின ராஜாவாக உட்கார்ந்தான். அவன் கொடுத்த காணிக்கை எவ்வளவு தெரியுமாங்க? 118 டன் கோல்டு கொடுத்தான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு. 118 டன் கோல்டு. சில்வர் வந்து 273 டன்ஸ் ஆஃப் சில்வர் காணிக்கையா கொடுத்தான் கர்த்தருக்கு. எப்படிப்பட்ட பணக்காரனா இருந்திருப்பான் பாருங்க. இவ்வளோ பெரிய பணக்காரன், இவ்வளோ பெரிய அதிகாரம் உள்ளவன், தேசத்தின் அதிபதி ராஜா கர்த்தருடைய ஆலயத்தில் தரையில் உட்கார்ந்து சொன்னானா, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம்னு தரை மட்டும் தன்னை தாழ்த்தினான். பிரியமானவர்களே, உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் உடைய ரிவைவலுக்கு ஸ்டார்ட் வர்ஷிப்பிங் காட். பிசாசுக்கு நல்லா தெரியுங்க, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர போறன்னா ஆராதிக்க விட மாட்டான். நீ ஆராதிக்காத, வாய் திறக்காத, சும்மா இரு. நீங்க சொல்லுங்க, இல்லை நான் தேவனை அறிந்திருக்கிறேன், நான் தேவனை மகிமைப்படுத்தி தேவனை ஸ்தோத்தரிப்பேன். நல்ல கரங்களை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிற நிறைய பேர் நீங்க கர்த்தரால் மீட்கப்பட்ட நாள்ல நீங்க ரொம்ப மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிச்சீங்க, நீங்க விட்டுட்டீங்க அதை. சம்திங் ஹஸ் ஸ்டாப்ட் யுவர் வர்ஷிப். இது பிசாசுடைய வஞ்சனைன்றதை மறந்துடாதீங்க. ஏன்னா அவன் ஆராதனைக்கு விரோதமானவன். தேவன் ஆராதிக்கப்பட வேண்டிய இடத்துல தன்னை வச்சான். கர்த்தருடைய சிங்காசனத்தை தன்னை வச்சு என்ன ஆராதிங்க அப்படின்னு நின்னா கர்த்தர் தூக்கி போட்டார் அவனை. அன்றைக்கு ஆராதனைக்கு விரோதமாய் செயல்பட்டவன் இன்றைக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆராதிக்கிறத ஸ்டாப் பண்ணுவான், டிஸ்கரேஜ் பண்ணுவான். நீ ஆராதிக்கிறது எதுக்கு ஆராதிக்கிற? எதுக்கு சர்ச்சுக்கு ஆராதிக்கலாம் போற? பிரசங்கம் மட்டும் கேட்க போ, வாயை மூட்டு வந்துரு. இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிற வஞ்சனை. உங்களுக்கு பிரியமானவர்களே, தாழ்மையா உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் கட்டப்படணும் நீங்க விரும்புறீங்களா? the first step is to build your mind. build your mind. அந்த மைண்ட் வந்து டார்க்கன் ஆகாம இருக்கணும்னா, அது இருளடைஞ்சு போகாம இருக்கணும்னா, நீங்க தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 10 குஷ்டரோகி சுகமானா, ஒருத்த மட்டும் தான் திரும்பி வந்தான். ஆண்டவர் கேட்டார், எங்கப்பா மீதி 9 பேர் எங்கப்பா, எங்க போனாங்க?
ஆமாம், நீங்கள் ஆராதனைக்கு வராத போது கர்த்தர் கேட்பார், எங்கே போன நீனு, எங்கே போனேன்? வாரம் முழுசும் உனக்கு ஜீவனை கொடுத்து, பலனை கொடுத்து, சத்துவம் கொடுத்து, சம்பளம் கொடுத்து, உனக்கு நல்ல சுகம் கொடுத்து, உன்னை வாழ வச்சிருக்கேன், எங்கே போன நீனு? என் ஆராதிக்கிறதுக்கு வரக்கூடாதான்னு ஆண்டவர் கேட்பார். இன்றைக்கு ஒரு உணர்வு உள்ளவர்கள் அந்த சபை மாறணும். அடுத்த வாரம் வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? நான் கர்த்தரை துதிக்க போனோம், கர்த்தரை ஆராதிக்க போனோம். பிரசங்க கேட்க போகிறது ரெண்டாவது, அது அடிஷன். கர்த்தர்கிட்ட வாங்குறது இல்லை, நான் கொடுக்க போனோம். கர்த்தருக்குரிய கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் நான் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சில பேர், பாஸ்டர் 45 மினிட்ஸ் வர்ஷிப்லாம் ரொம்ப லாங், ½ an hourல குறுக்கிடுங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், வேலை மட்டும் எவ்வளோ நேரம் செய்கிறீங்க ஒரு நாளைக்கு? கேட்டு பாருங்களேன் உங்கள் மேனேஜர்கிட்ட. 8 மணி நேரம்லாம் வேலை செய்ய முடியாதுங்க, அது நியாயமாக இல்லை. நீங்கள் ½ an hour வேலை கொடுங்க. அப்படியா? ½ an hour வேலைக்கு வந்து ½ மணி நேரம் சம்பளம் வாங்கிட்டு போன்றுவார். வேலைக்குன்னா 8 மணி நேரம் உடம்பு வலிக்கல, அதில் ஓவர் டைம் வேறு கேட்குறோம், இன்னும் 2 மணி நேரம் போட்டு கொடுங்க. அதுக்கு சண்டை வேறு, எனக்கு ஓவர் டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஆலயத்துக்கு வர்றது, கர்த்தர் ஆராதிக்கிறதுக்கு, ஐயோ இன்னும் போயிட்டே இருக்குதே ஆண்டவா. இப்படி இந்த மாதிரி இருக்காதீங்க, கர்த்தரை துதிக்கிறதுல மகிழுங்க. ஹல்லேலூயா. அந்த ஆராதனை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்.